ஃப்ரெண்ட்ஸ் இந்த 1954 ரூ. வந்து காயின் பஜார்ல ரூ. 7,350 அவரை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னப்பா அந்த காயின் அவ்வளவு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து செக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க பார்ப்போம். ஸோ புக்ல வந்து என்ன ரேட் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1950 வந்து ரூ. 800 வரை போட்டிருக்கு. அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1954 வருஷம் ரூ. 3,500 போட்டிருக்கு. ஏன் இவ்வளோ விலை டிஃபரெண்ட் இருக்கு? கிட்டத்தட்ட ரூ. 3,500 கிட்ட விலை வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாணயங்கள் பழைய நாணயங்களை பொறுத்தவரை எல்லாருக்கிட்டையும் கிடைக்காது. ஸோ நாணயம் வர்றப்ப அவங்க என்ன விலை சொல்றாங்களோ அந்த விலை கட்டுப்படியானா கண்டிப்பா வந்து நாணயம் சேகரிப்பாளர்கள் வாங்குறதுக்கு தயாராகவே இருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஃபியூச்சர்ல இன்னும் வந்து ரேர் ஆகலாம். இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அச்சடிக்கப்படுறது. ஸோ அந்த அச்சிடப்பட்டதுக்கு அப்புறம் நாணயத்தோட விலை வந்து கண்டிப்பா அதிகமாகும். அப்படி அதிகமாகிறப்ப அடுத்த வருஷம் நமக்கு அச்சிடப்பட்டு வர புத்தகத்துல தான் நமக்கே தெரியும் அதோட விலை என்னன்னு. ஸோ இந்த புத்தகம்ன்றது ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் நம்ம வச்சுக்கலாமே தவிர 100% அதே விலை தான் மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ரேர் காயின், ஸ்கேர் காயினை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 1954 வந்து ரொம்பவே ரேர். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நுணுக்கமான தகவல் உங்களுக்கு வேணும், நாணயங்களை பற்றிய தகவல் வேணும் அப்படின்னா தாராளமா ஷேர் பண்ணிட்டு நம்மளுடைய லாங் வீடியோஸை போய் பாருங்க. நிறைய தகவல் கொடுத்து வச்சிருக்கேன். 85க்கும் மேற்பட்ட வீடியோகள் ரெண்டும் சேர்த்து ஷார்ட்ஸ் லாங் வீடியோ சேர்த்து பதிவிட்டிருக்கேன். நன்றி நண்பர்களே.